ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்னன்னு சொல்லுங்க. இங்கே இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அதெல்லாம் வர முடியாது. மாமா நீங்க என்ன மாமா விஷயம் மாமா சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா மாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மூத்தவ பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, ஏய், இப்ப எதுக்கு ஐயோங்கிற? புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா. இந்த நேரத்துல ஒரு அம்மா கூட இருக்க தேவையில்லையா? அக்கா உடனே வீட்டுக்கு கிளம்பு. ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, முதல்ல கிளம்பி போ. இருங்க இருங்க, கிளம்புறேன். போன் எடுக்கலன்னா வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல. ஏய், கோபத்தை கலப்பாம ஒழுங்கு மரியாதை கிளம்பிரு. சரிங்க, வந்துட்டீங்க. அப்படியே சடங்குக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போனா நல்லதானே இருக்கும். அதானே பார்த்தேன். ஏய், அதெல்லாம் முறையா செய்ய தேவையில்லையா? தேங்காய் பூ பழம்னு எதையுமே வாங்கிட்டு வரலாம். என்னங்க நீங்க நம்ம குடும்பத்துக்கு செய்யறதுக்கு எதுக்கு அதெல்லாம்? வாங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைச்சிடலாம். வாங்க. ஏய், வணக்கம் மாமா. ரேவதி உங்களுக்கு பண்ணதை பத்தி நான் எதுவும் பேச வரல. உங்க பேத்தி பெரிய மனுஷி ஆயிருக்கா. இந்த வாரத்துல ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்களும் அத்தையும் வந்து கண்டிப்பா அவளை ஆசீர்வாதம் பண்ணும் மாமா. அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை. என்னதான் குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கலந்துகிட்டா தானே பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். தப்பாருப்பா, சும்மா வாய் வார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் விசேஷத்துக்கு வராம இருக்கிறதுக்கு பதிலா நான் இப்பவே சொல்லிடுறேன், என்னால வர முடியாது. அப்பா, என்னப்பா அது? ஏன் கூடதான் உங்களுக்கு சண்டை? அதுக்கு என் புள்ள என்ன பண்ணுச்சு பாவம்? உன்ன மாதிரி ஒருத்திய ஏண்டா பெத்துன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பார், என் வாயில இருந்து வேற ஏதாவது வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து கிளம்பிடு. உன் வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குது. அதுக்கு நீ யார வேணாலும் அழைச்சிட்டு போய் கொண்டாடிக்கோ. என்ன விட்டுரு, நான் வர்றதா இல்ல. அட பாவி மனுஷா, பெருசா சீர் வரும்னு நினைச்சா இப்படி பொசுக்குன்னு வரலன்னு சொல்லிட்டாரே. இப்ப என்ன பண்றது? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அதான் நாங்க வரலன்னு சொல்லிட்டோம்ல, எதுக்கு திரும்ப திரும்ப காலங்காத்தாலே வந்து நிக்கிற? சீதா, இவங்கள போ சொல்லு. தாத்தா, தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நான் கூட அவகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், வேணா தாத்தா வர மாட்டாரு. ஆனா அவதான் ரொம்ப அடப்பிடிச்சு தாத்தா எப்படி வராம போயிடுவாரு, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு வந்துட்டா. நான் என்ன பண்றது? அறிவு இருக்காடி உனக்கு? இந்த மாதிரி சமயத்துல யாராவது தண்ணி ஊத்தாம புள்ளைய வெளியில கூட்டிட்டு போவாங்களா? உன்னோட பேராசைக்கும் சுயநலத்துக்கும் ஒரு அளவே இல்லையா? புள்ளைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்னடி பண்ணுவ? அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க நேத்து நான் ஒழுங்கா கூப்பிட்ட போய் வரேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? என்னங்க நீங்களாவது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன எதுவும் கேட்காதீங்க மாமா. அவ என்னைக்கு என் பேச்ச கேட்டிருக்கா? அவளை மீறி நான் என்ன செய்ய முடியும்? எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு 3வது நாள். தண்ணி ஊத்தாம புள்ளைய வெளியில கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. சரி, வந்தது வந்துட்ட. இங்க இருந்து அப்படியே அனுப்ப முடியாது. அம்மா,
இப்ப என்னம்மா செய்யறது? தண்ணி ஊத்தணும்டா. வாங்க வாங்க. அம்மா வாமா. என்னம்மா கொண்டாத. என்னடா அது? 11 ரூபா தர புடி. ஏய் என்ன விளையாடுறியா? அதான் ஏற்கனவே 5 பவுன் சங்கிலியை போட்டுன்னு கேட்டிருக்கல. அது விசேஷத்துக்கு சபையில தரத்துக்குடா. இப்ப தண்ணி ஊத்துனதுக்கு ஒரு மாமங்கார வேற 11 ரூபா கொடுத்தா நல்லவா இருக்கும். அது கௌரவமா சொல்லு. ஏய் இப்ப என்ன பண்ண சொல்ற? சும்மா ஒரு 2000 ரூபா குடுறா. 2000-மா? 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 தான் குடுடா. குடுடா. குடு குடு. இருடி இவ வேற. பாக்காதீங்க, கொடுங்க கொடுங்கண்ணா. வாங்க வாங்க. கொடுங்க. இந்த அம்மா தேங்க்ஸ் மாமா. இருக்கட்டும். வா வா. அடுத்து நம்ம ரவி மாமா இருக்காரு. டேய் வாடா இங்க. வாடா வாங்க. ஒண்ணு நில்லுங்க 2 பேரும். போய் விடு போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா. அப்பா பர்ஸ் எடுங்க. இந்தாம்மா. வாங்கி குடுறா. மாப்பிள என்னையா பாக்குற? இதுல எல்லாம் மான ரோஷம் பார்க்க கூடாது. என்னமோ புதுசா வாங்குற மாதிரி யோசிக்கிற. நீ இத்தனை வருஷமா வழக்கமா வாங்குறது தானே? கொஞ்சம் இரு. இந்தா தேங்க்ஸ் மாமா. இங்க பாரு தங்கம், மாமா கிட்ட இப்ப இவ்வளவுதான் இருக்கு. ஆனா உன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு மாமா பெருசா செய்வேன். ஓகே? பெருசானா இதே 100 ரூபாய ஒத்த ரூபாவா கொடுப்பியா? ஐயோ, இதெல்லாம் என்னைக்கு உருப்பட போதோ. கொஞ்சம் சொன்ன மாதிரி செஞ்சிடுறா. அங்க வந்து சபையில நான் அசிங்கப்படுத்தாம பாத்துக்கோடா. ஏய் உமா, எடுத்த காசு உள்ள வைக்க கூடாது, கொடுத்துரு. பரவாயில்ல, குடு குடு. தேங்க்ஸ் அத்தை. ஏய் தாத்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஓடு 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 ஓடு. ஏய் ரவி மாமா. யாருப்பா? யார் வேணும்? அண்ணா என்ன தெரியலையாண்ணா? தெரியல. ராஜண்ணா என்ன? என்னண்ணா? தெரியலடா. யார் நீ? நான் ரவியோட 8வது கிளாஸ்மேட்ண்ணா. குமாரு, கொய்யாத்தோப்பு குமாரு. ஹேய் முட்டைக்கண்ணு குமாரு. அட எப்படிடா இருக்க? நல்லா இருக்கண்ணா. என்ன வேலை பாக்குற? கான்ட்ராக்டர்ண்ணா. கான்ட்ராக்டரா? அடேங்கப்பா, பில்டிங் கான்ட்ராக்டரா? பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்டர்ண்ணா. பெயிண்டா? சரி, என்ன இந்த பக்கம் திடீர்னு? அது ஒண்ணு இல்லண்ணா, நம்ம ரவி வேலை வேணும்னு கேட்டான், அதான். ரவி வேலை வேணும்னு உன்ன கேட்டானா? ஆமாண்ணா.
வாடா. வாமா எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். சரி போலாமா? போலாம். ரவி, என்னடா இவன்? நீ ஏதோ வேலை வேணும்னு கேட்டான்றான். ஆமாண்ண, பெயிண்டிங் வேலை. என்னடா இதெல்லாம்? ஏதோ அவங்களோட போன சமையல் வேலை செஞ்சேன்னா இப்ப என்னமோ பெயிண்டிங் வேலை போறேன்ற. இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை. ஏதாவது ஒரு வேலை செஞ்சாகணும்ல. ஆமாமா, சூப்பர் மார்க்கெட்ல கல்லால உட்கார்ந்து காசை வாங்கி போடுறத விட இது ரொம்ப பெரிய கௌரவமான வேலை பாருங்க. என்ன ரவி, உன் பொண்டாடி இப்படி கலாயுது? வீட்டுல இருந்தா பிரச்சனையாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, அதோ வரனே. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரவி, ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. என்னடா சொல்ற, மெய்யாலுமா? அப்பா, அப்பா வாங்கப்பா. என்னம்மா, வீட்ல ஏதாவது ஒயிட் வாஷ் பண்ண போறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நேத்து வரைக்கும் சமையல்காரனா இருந்த உங்க மாப்பிள்ளைக்கு இன்னில இருந்து பெயிண்டரா ப்ரமோஷன் கிடைச்சிருக்குப்பா. நல்ல விஷயம் தானே. அடிக்கிட்டோம். ஏதோ 4 வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு 4 காசு சம்பாதிச்சா சரிதான். மாப்பிள, கையில தூங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்து ஜாகிரதையா அடியா, மல்லாக்க கவுந்து தொலைச்சிடாத. ஏற்கனவே ஒரு மஞ்ச கைத்துல கவுந்துட்டேன் மாமா. இனி எந்த காலத்திலையும் நான் கவுந்துட மாட்டேன். சாரி சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டான் சார். அறிவில்லையா? இப்படி மேலையும் கீழையும் கொட்டி வேலை பார்த்துட்டு இருக்க. நீ உண்மையிலே பெயிண்டர் தானா இல்ல கார்ப்பரேஷன்ல சுண்ணாம்பு அடிக்கிறவனா? இப்போ கிளீன் பண்ண சொல்லிடுறேன் மேடம். டேய், என்னடா சும்மா நிக்கிற, தொச்சு விடுறா. டேய், அவன் எங்க துடைக்கிறான்னு பாருடா. டேய், அங்க தொடி சொன்னா இங்க தொடச்சு நிக்கிற, அங்க போய் தொடறா. சார் போச்சு சார். உங்களுக்கு எவன்டா வேலை கொடுத்தது? ஐயா தான் மேடம். உங்ககிட்ட என்ன சொல்லி கண்டென்ட் கொடுத்த? எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ அதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன் சார், பாத்துக்கிறேன்னு தலையை ஆட்டிட்டு இப்ப என்னன்னா மொத்தமா பண்ணி வச்சிருக்க. யார் இவன்? இவனை பார்த்தா பெயிண்டர் வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. இல்ல மேடம், அவன் வேலைக்கு புதுசு மேடம். வேலைக்கு புதுசா? இப்ப சொல்லாத. நல்ல வேலை தெரிஞ்ச 4 பேரை கூட்டிட்டு வான்னு தானே சொன்னேன். வேலை தெரியாதவனை கூட்டிட்டு வந்து என் வீட்டை நாசம் பண்ணிட்டியடா. என் பொண்ணு முகத்தை பாடுறா. இவ்ளோ சொல்றேன், ஆனா அவனை பாரு, ட்ரம்முக்குள்ள இருந்து வெளியில தூக்கி வச்ச கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி நிக்கிறான். ஹலோ, நான் திட்டுறது உனக்கு சிரிப்பா இருக்கா? என் பொண்ணு சொல்றத பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? சிரிப்பு வருதா? இவ்ளோ திட்டியும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறான பாரு. டேய், வாயை திறந்து சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லடா. ஓ, அவ்ளோ திமிரா உனக்கு? அவ இப்ப சாரி கேக்கல, அவனை மட்டும் இல்ல உங்க எல்லாருமே மொத்தமா மூட்டை கட்டி அனுப்பிடுவேன். மச்சான், சாரி கேளுடா. இதுல என்னடா இருக்கு? கேளு மச்சான். என்னடா சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. வாட்ச்மேன், அம்மா கேட்ட க்ளோஸ் பண்ணுங்க. சரிங்கம்மா. ஐயோ, உன்ன மாதிரி சில ஆளுங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இதே இந்த இடத்துல எனக்கு பதிலா வாட்ட சாட்டமா மீசை முறுக்கிட்டு ஒரு ஆம்பளை இருந்திருந்தா குனிஞ்சு நின்னு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருப்பேன். அதே ஒரு பொம்பளைன்னதும் அவ்வளவு இலக்காரமா போச்சுல. போயும் ஒரு பொம்பளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு பெரிய இவனாட்டும் ஒரு நினைப்பு. பொம்பளை கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறது கௌரவ குறைச்சல் இல்லல. ஆனா பொம்பளை கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் மானம் போயிருமா? ராஸ்கல், செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து ஒரு பைய கூட வெளியே போக முடியாது. ஐயோ மேடம், ஒரு சாரினா மேடம்,
100 சாரி கேக்குறேன் மேடம். சாரி 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 மேடம். மச்சான் நீ தாண்டா சாரி கேட்கணுமா? கேட்டுறா, பெரிய இடம்டா, ப்ளீஸ் மச்சான். அப்பா பல மாப்பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தினாரு. எனக்கு எவனை பார்த்தும் எந்த இன்ட்ரெஸ்டும் வரல. அம்மா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. போன வருஷம் அவங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்னடா இதே முரளி மாதிரி பாக்குற? என்னால தானே. டேய், நீ ஒன்னும் அந்த அளவுக்கு சீன் கிடையாது. பொண்ணுங்க எல்லாரும் ஸ்கூல் காலேஜ்ல இருந்த மாதிரியே வாழ்க்கை முழுசும் இருப்பாங்கன்னு நினைச்சியா? சாரி பிரியா. ஒரு தடவை பெயிண்ட் கொட்டினதுக்கு எவ்வளவு தடவை சாரி கேப்ப? அதுக்கு இல்ல பிரியா, நீ என்ன நேசிச்சது எனக்கு நல்லா தெரிஞ்சும் நீ எப்படி இருக்க, என்ன பண்றன்னு நான் யோசிக்காமே விட்டுட்டேன். அதான். சரி பரவாயில்ல விடு. காஃபி ஆறுது, குடி குடி. உடம்பு பாத்துக்கப்பா. சார், நெஞ்சு வலிக்குதான். சொல்லுங்க, என்ன பண்ணுது? சார் நெஞ்சி என்னன்னு தெரியல, திடீர்னு பெயின் வந்துருச்சு சார். படபடப்பா இருக்கு சார். பயப்படாதீங்க, உட்காருங்க. ஒண்ணு இல்ல, நான் பாக்குறேன். உட்காருங்க உட்காருங்க. வாடா, சொல்லாம எங்க போன? போன் அடிச்சு எடுக்கவே இல்ல. எப்படா? கவனிக்கலடா. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? 5-6 தடவை போன் அடிச்சு எடுக்கல, உடனே பயந்துட்டேன் தெரியுமா? டேய், இதுல பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? என்னங்க சீதா, இவ்வளவு நேரம் எங்க காணாம போயிட்டீங்க? போனை ஏன் எடுக்கல? அது சைலண்ட்ல இருந்தது, அதான் கவனிக்காம விட்டுட்டேன். உண்மையை சொல்லுங்க, என்ன ஆச்சு? எங்க போயிட்டு வரீங்க? அடா ஒண்ணும் இல்ல சீதா, அந்த விறக பாரு, பச்சை கொடுத்துட்டான் பாரு, அதான் கண்ணெரிச்சல் தாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே இருந்துட்டு வந்தேன். அது எப்படி எங்களுக்கெல்லாம் கண்ணெறியாம உங்களுக்கு மட்டும் கண்ணெரிச்சல் வந்துடுச்சு? நீங்க போய் ஒரு ஓரமா உட்காருங்க, எல்லா வேலைகளையும் நாங்க பாத்துக்கிறோம். ஏய், அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல சீதா, நீ சும்மா இரு. மார்க்கு, பிள்ளைங்க மேல இருக்கிற கோவத்துல நீ இப்படி ஓடிட்டு இருக்கிற. மனுஷன் புத்தி ஒன்னா வேகமா ஓடலாம், அதுக்கு வயசு உடம்பும் ஒத்துழைக்கணும்ல. ஏண்டா, ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்ததுக்கு இவ்வளவு பிரச்சனையா? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றோம். ஏய் சீதா, ஒண்ணு இல்ல சீதா, அதை நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம். நான் என்னடா கலக்குனேன்? இந்த குடி. இதை வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? ஏதோ போர் அடிக்குதுன்னு உங்க கூட வந்து வேலை பார்த்தேன். இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். டேய், ஒரு பகல ராத்திரியே வேலை பார்த்திருக்க, வாங்கிக்கடா. இந்தா. டேய் வாங்கிக்கடா, இந்தா குடி. டேய் குடிடா நீலா, குடி. வச்சுக்கடா நீலா. வயசான காலத்துல ஒரு நல்ல நண்பனுக்கு இணையா எதுவுமே இருக்க முடியாதுன்னு நீ உணர்த்திட்டமா இருக்கு. டேய், நானும் அதே தாண்டா சொல்லுவேன். டேய், என்னதான் எங்களுக்கு 4 பிள்ளைங்க இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுன்னா நீ தானடா ஓடி வந்து செஞ்ச. டேய், ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு அவளை விட்டுறாத. டேய், நான் பேசுறப்ப நானும் சொல்றது நான் மட்டும் கிடையாது, அது எப்பவும் நானும் சீதாவும் சேர்ந்துதான். டேய், நான் எப்படிடா எனக்கே நன்றி சொல்லிக்க முடியும்?
உங்க அக்கா ஒன்னா தானே கூப்பிடுது, நீ போயிட்டு வா. நாங்க தான் குப்பமாச்சே. தச்சே வாய மூடு. நீ சொல்லு கண்ணு. அத்தை, நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்ல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. நீங்க எல்லாரும் வந்தா போலான்னு இருக்கேன். இல்லனா நானும் போக மாட்டேன். ஃபங்க்ஷன் எங்கம்மா வச்சுக்கிறாங்க? வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்துல. ஓஹோ. மலரு, நாங்க காலையில வர்றோம்மா. எப்பா? டேய் சும்மா டே. மா, நீ வேணா எங்களை விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா நாங்க எப்பவுமே உன்னை எங்கேயுமே விட்டு தர மாட்டோம்மா. நாங்க எல்லாரும் வர்றோம்மா. அவன் எதுவும் சொல்லாம இருக்கானே. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? உனக்கு என்னைக்குதான் எங்களை பத்தி கவலை இருந்தது? ஏதாவது ஒன்னா மட்டும் வீட்டான வந்து நிப்பா. இது பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணரு. நீ முதல்ல காய்மைங்க. டேய் என்னடா? டேய் பாண்டியே. கண்ணு, ரெண்டு பக்கமும் வம்பு தும்பு இல்லாம சந்தோஷமா இருக்கும்போது எல்லாம் சரியா தான் கண்ணு இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் எந்த பக்கம் நிக்கணும்னு நீதான் கண்ணு முடிவு பண்ணிக்கணும். ஆமா மலரு, நீதான் முடிவு பண்ணணும். பிறந்த வீடா இல்ல புகுந்த வீடான்னு. என்னையா மாப்பிள போவோமா? போலாம். பெருசா முறுக்கிட்டு இருந்த, இப்படி கேட்ட உடனே என் கார்ல வர ஒத்துக்கிட்ட. நான் எதுக்கு மாமா உங்க கார்ல விழணும்? உங்க மக தான். எங்க நீங்க தனியா வராதீங்க. எங்க அப்பா மானம் போயிடும். அது மட்டும் இல்லாம ஏமானமும் போயிடும். அதனால தயவு செஞ்சு எங்க கூட வாங்கன்னு உங்க பொண்ணு கெஞ்சி கூத்தாடி கேட்டுட்டதால நான் வரேன். வேணான்னா சொல்லுங்க, நான் வேணா பஸ்ல வந்துடுறேன். இந்த வீம்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லையா? ஏமாமா, 5 பவுண்ட்ல எங்க அக்கா பொண்ணுக்கு நான் சங்கிலி போட்டா சபையில எல்லாரும் முன்னாடியும் என் காலை தொட்டு கும்பிடுறதா சொல்லிருக்கீங்க. நீங்க வேற மானஸ்தன், சொன்ன சொல்ல மாற மாட்டீங்கல்ல. 5 பவுன் ரெடியா இருக்கு. சபையில நான் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு பண்ண போற பாத பூஜை சம்பிரதாயம் அதெல்லாமே தனியா வச்சுக்கலாம். பா, இப்படிதான்ப்பா அவர் ஏதாவது உளறிட்டு இருப்பாரு. நீங்க வாங்க போலாம். இல்லம்மா, அவரு கார்ல. அப்பா, அவர் எப்படியாவது வந்து தொலையட்டும். வாய் மட்டும் தெருமோன வரைக்கும் நீளுதுல. நடந்து வரட்டும், இல்லனா சைக்கிள்ல வரட்டும், இல்லனா வராமையே போட்டும். நீங்க வாங்க, நம்ம போலாம். இந்த பாவி பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு இந்த மண்டபத்துல கால் எடுத்து வச்சீங்களே, இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? நீங்க வந்தா மட்டும் போதும்னு இருந்தேன். நீங்க வரலனா இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலான்னு கூட இருந்தேன்ப்பா. ஆனா இப்படியே வந்துட்டீங்க. சீதா, விஷயத்த அவகிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? அதான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணியும் பணத்தை புரட்ட முடியல. இப்போதைக்கு எதுவும் சீர் செய்ய முடியாது. அப்புறமா பாத்துக்கலான்னு சொல்லிடு சீதா. அப்பா, என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் புரட்ட முடியலன்னா எப்படி? அப்புறம் எதுக்கு 2 பேரும் முதல் ஆளா இங்க வந்தீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க 2 பேரும் ஏதாவது முயற்சி பண்ணி பணத்தை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலையில வந்தா போதும். நீங்க வர வரைக்கும் எதுவும் பண்ணாம வெயிட் பண்றேன்ப்பா. நான் சொல்லல. ஃபங்க்ஷன்ல அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க தாத்தா. சித்தப்பா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் போட்டிருக்காங்க. வாங்க சித்தப்பா, ஆடலாம். வாங்க வாங்க சித்தப்பா. நான் வரல போடா. டேய், அவன் தான் கூப்பிடுறான்ல, போய் ஆடுண்டா. மா, டேய், இப்போது கூட என்ன பாக்குற? சித்தப்பா வாங்க சித்தப்பா, வாங்க. டேய், நான் வரல போடா. போடா, போய் ஆடு. வாங்க 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 வாங்க.
இல்ல கண்ணு, பஸ்ல வேற ஒரே கூட்டம், கையில பை வேற இருந்துச்சா, அதான் போன் எடுத்து பேசிக்க முடியல. சதா, நீ என்னத்துக்கு வாசலையே நின்னு இருக்கிற? உள்ள இருக்க வேண்டியது தானே. நாங்க வந்தா உள்ள வந்துட்டு போறோம். இல்ல அத்தை, எல்லாரும் சொந்தமா வந்திருக்காங்க, அதான் நாம எல்லாருமே ஒன்னா போகலான்னு. அதெல்லாம் குடும்பத்தோட போறவங்களுக்கு தானே. குப்பத்தோட போனா எப்படி மரியாதை கிடைக்கும்? அத்தை பாருங்க அத்தை, இவன் எப்படி பேசுறான்னு. ஏய் சும்மா நடிக்காத மலரே. இப்ப என்னத்துக்கு வாசல்ல நின்னு சும்மா எங்களே தேவடு காத்துடுங்க மாதிரி சீன் போட்டுனுங்கிற? இது பாரு, உன் இஷ்டத்துக்கு பேசாத. நீங்க எல்லாரும் வந்ததும் ஒன்னா போகலான்னு தான் இவ்வளவு நேரம் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னமோ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. நான் உனக்கு இப்ப நீங்க தனியா இத பார்த்து 4 பேரு எங்க உன் வீட்டுக்கார அப்படின்னு கேட்பாங்க. அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தானே எங்களுக்கு கூப்பிட்ட. நாங்களும் உன்னோட மரியாதை காப்பாத்துறதுக்காக வந்துட்டோம். அவள்தான் மேட்ரி. இன்னமும் உங்க அக்கா முறையா வந்து கூப்பிட்டா மாதிரியும் எங்களுக்காக மண்டபம் வாசல்ல காத்துனுங்கிற மாதிரி சீனா போட்டுனுங்கிற. என்னடா என்ன வா இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஓங்கி ஒன்னு செவிலியே போட்டு கம்மிட்டு இருக்க மாட்டேன் நீ. டேய், உள்ள நமக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்குது, அத்தை பார்க்காம கண்டதெல்லாம் பேசுனுகிற. உங்க 2 பேரும் அறிவு இல்லையா? அன்னைக்கு நம்மள குப்பன் சொன்னதுக்கு 2 நாள் சோறு தண்ணி இல்லாம அழுதீங்களே, புத்தி அங்க போச்சு. எல்லாம் மறந்துட்டீங்களா? இப்ப என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒட்டி உருவாடுறீங்க. கண்ணு, அவன் கிடக்குறான் விடு. அவன் நைனா மாதிரியே எத்தனை உளறின்னு கிடப்பான். நீ வா, நம்ம உள்ள போலாம். டேய் வாடா. போங்க வரேன். டேய் எல்லாரும் ஒன்னா போகணும்னு தான் அந்த புள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாடா. போங்க வரேன்றல. நான் ஊட்டான போட்டுமா? முடியா, அவன் வர சொல்ல வரட்டும். ரொம்ப பண்ணினுகிற. நீ வாமா. வா கண்ணு வா. உட்காரு. என்னங்க, முதல்ல உங்க அக்காவை கூப்பிடுங்க. அவங்க வந்து முதல்ல நலுங்கு வைக்கட்டும். சரி அக்கா வாக்கா. இங்க பாரு, அத்தை வந்ததும் வணக்கம் சொல்லணும்னு. சரிம்மா. அக்கா முதல்ல நீ நலங்கு வைக்கா. இல்லடா, அவங்க சைடு ஆளுங்களை வந்து முதல்ல பண்ண சொல்லு. இல்லக்கா நீயே முதல்ல வை. ஏய், மத்த எதுவா இருந்தாலும் நான் தான் வந்து நிப்பேன். அந்த உரிமையெல்லாம் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது பொண்ணு சடங்கானதுடா. அவளோட திரட்டிக்கு தாய்மாமன் தான் முதல்ல செய்யணும். இதே ஊரா இருந்தா நாம சொல்லாமலேயே தாய்மாமன் பொண்ணுக்கு ஓலை கட்டி உட்கார வச்சிருக்கலாம். மேல தாளத்தோட ஊரே அமக்கலப்படும், தெரியும்ல. இப்பெல்லாம் அப்படியா? நீ முதல்ல அவங்களே பண்ண சொல்லு, நான் அப்புறமா வரேன். சரிக்கா. ஏங்க என்னங்க, உன் தம்பியை வர சொல்லு. ஏய் ராஜா வாடா. நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி மாமா. என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுற? ஏய் என்னடா இப்படி சிரிக்கிற? தாத்தா, நான் பெட்ல ஜெயிச்சிட்டேன். யார் உங்ககிட்ட பெட் கட்டினது? விஜய் தான் பெட் கட்டினா. விஜயா? என்ன பெட்? தாத்தாவும் பாட்டியும் கோச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்கன்னு என்கிட்ட பெட் கட்டினா. இப்ப தோத்துட்டான். என்னம்மா பெட்டு கட்டின? தாத்தாவும் பாட்டியும் அம்மா கூட தானே சண்டை போட்டாங்க. ஆனா எனக்காக வருவீங்கன்னு தெரியும், அத நம்பிதான் பெட் கட்டின. என் செல்லண்டா, உன் அம்மா மாமா மாதிரி எல்லாம் நீங்களும் சண்டை போட்டுக்காம நல்ல பிள்ளைங்களா நீயும் விஜயும் எப்பவும் அன்பா இருக்கணும். சரிங்க தாத்தா. சரிடா செல்லம். ஏய்
தாத்தா பாட்டி கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா நில்லுங்கப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கு. சரி தாத்தி உட்கார். ஏய் மலரு வா. பாண்டி நீ வா. பாண்டி டேய் மலர் கூப்பிடுது இல்ல? டேய் பாண்டி போ போய் பண்ணு. என்னடா பாக்குற? போ போக்கணும், போய் வை. ரொம்ப ஹாப்பி. என்ன தங்கம் சாப்பிட்டியா? என்ன எனக்கு 5 ஹாப்பி. புரியலையே. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல அதான். நீயும் உங்க பாட்டி மாதிரியே பேசுற. சரி சரி டைம் ஆச்சு, போலாம் வா. நாளைக்கு வர சீக்கிரமா எந்திரிக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். வா போலாம். அம்மா போர் அடிக்குதுமா. என்கிட்ட நீ 4 நாளா இத பண்ணாத அத பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்கமா. எனக்கு இப்ப தூக்கம் வரல. நீ போ, ஏதாவது விளையாடலாம். ஓ விளையாடலாமே. ஏமா என்ன விளையாட்டுமா? அன்னைக்கு நம்ம விஜயோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப விளையாடணும்ல, அந்த மாதிரி விளையாடலாம். நான் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண சொல்றேனோ அவங்க இந்த ஸ்டேஜ் மேல வந்து பண்ணி காட்டணும். ஓகேவா? ஏமா எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. நீங்க வேணா விளையாடுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். தாத்தா தாத்தா அதெல்லாம் முடியாது. நீங்க இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. அதானே பேத்தி ஆசையா கேக்குது. இவர் எங்க போறாரு? நீ சொல்லுமா, யார் இப்ப என்ன பண்ணணும்? நீங்க கேட்டதுனால நீங்க தான் தாத்தா முதல்ல பண்ணணும். நானா? ஆமாமா நீங்க தான். நீங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ணணும் சொல்லுமா. உங்க வேட்டி சட்டைய வச்சு பாக்கும்போது நீங்க வேலு நாயக்கர் மாதிரி பண்ணுங்க தாத்தா. பண்ணிடுவோம். இப்ப பாரு. அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். யார? அதிகமா கூலி கேட்டாலும் ஒரு யூனியன் லீடரை சுட்டு கொன்னுட்டு அடுத்த நாளே மெடலை குத்திட்டு நின்னா பாரு. அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழவனை ஜெயில தூக்கி போட்டு அவனை அடிச்சு கொண்டுட்டு தற்கொலைன்னு சொன்னான் பாத்தியா? அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். கோணி கூரையோட வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்க மத்தியில புல்டோசரை விட்டு ஏத்துனா பார் அந்த செட். அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். தாத்தா நீங்க நல்லவரா கெட்டவரா? இதுல என்னமா சந்தேகம்? அவரு கெட்டவர் தான். இவன் ஒருத்தன். நான் கேரக்டரை சொன்னேன். அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லார் காலையும் விழுந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த சமைக்கிற வேலையை நீங்க பார்த்து பண்ணி கொடுங்கப்பா. இங்க பாருங்க, தனி ஒரு ஆளா இருந்து மலையை தூக்கி போடுறதுக்கு நான் ஒன்னும் அனுமார் கிடையாது. நாளைக்கு வரப்போற 100கணக்கான ஆளுங்களுக்கு நான் ஒரே ஆளா சமைக்க முடியாது. அதனால ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் சமைக்க முடியும். இப்ப எதுக்கு தேவையில்லாத பிலாசபி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல. என்னென்ன வேலை பண்ணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. என்னமோ பெரிய கப்பல் கேப்டன் மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. டேய், அந்த தேங்காய் மூட்டையில இருக்கிற மொத்த தேங்காவையும் துரி வை. போ. என்ன இது? உங்களுக்கு எனக்கு இருக்கிற பகைய மனசுல வச்சுக்கிட்டு என்ன தேங்காய் துருவ விடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. டேய், ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணும். இதுல என்ன இத செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு சொன்ன வேலையை செய். போ.
இங்க பாருங்க, தேங்காய் துருவுறதை தவிர வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன். இதெல்லாம் முடியாது. சரிப்பா, அந்த தேங்காய் மூட்டை பக்கத்திலேயே சின்ன வெங்காயம் 10 கிலோ இருக்கு. அது எல்லாத்தையும் உரிச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு வா போ. சரி சரி, நான் தேங்காவே துருவுறேன். அதான் வெங்காயம் உரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, நீ மச நிக்காம நீ போய் அந்த வெங்காயத்தை உரி போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.